Good morning to all. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன சப்ஜெக்ட்னா கெமிஸ்ட்ரி, சயின்ஸில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அண்ட் யூனிட் 9 டாபிக் வந்துட்டு நம்மளோட லெசன் நேம் சொல்யூஷன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சொல்யூஷன் லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சொல்யூஷன் லெசனில் ஆல்ரெடி சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட் அண்டு தென் அன்சேச்சுரேட்டட் இதெல்லாம் பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். கான்சன்ட்ரேஷன்ஸ், சொல்யூஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறது அப்படின்னா சாலிபிலிட்டி. ஸோ உனக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சாலிபிலிட்டி. சாலிபிள்னு உனக்கு ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சதே தான். சாலிபிள் மீன்ஸ் நீ இப்போ வந்து ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கிற. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுற அப்படின்னா அது வந்து ஸ்டிர் பண்ணி விடுற, அது வந்து என்ன ஆகிடுது, ஃபுல்லாக கரைஞ்சிடுது. ஸோ அது வந்து ஒரு சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லிடு, சாலிபிள் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எல்லா இதுக்கும் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாலிபிலிட்டி. ஸோ அதோட டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் solute that can be dissolved in a given amount of solvent at a given temperature. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சாலிபிலிட்டி. ஸோ த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், நம்ம எவ்வளோ அமௌண்ட் சொல்யூட் ஃபஸ்ட்டு சால்வெண்ட்னா என்ன, சொல்யூட்னா என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். சால்வெண்ட் மீன்ஸ் நீ வந்து எடுத்துக்கிற லார்ஜ் அமௌண்ட், வாட்டராக இருக்கட்டும், ஈத்தராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதில் சாலிபிள் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸு. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து வாட்டர், ஸோ அது ஒரு சால்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சொல்யூட் அப்படின்னா அதில் ஆட் பண்ணக்கூடிய பொருள். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து என்னென்னா சொல்யூட். நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும், இது சொல்யூட், இது வந்து சால்வெண்ட். ஸோ ரெண்டும் சேர்ந்து நம்ம மிங்கிள் ஆகி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறோமோ, டிசால்வ்டு இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சால்வெண்ட்டாக. ஸோ கிவன் டெம்பரேச்சர், அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஒரு சிலது நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹீட் பண்ணால், அது ரொம்ப ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து என்ன பண்ண மிங்கிள் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். ஒரு சில சால்வெண்ட் போட்டவுடனே நம்ம இப்போ உப்பு எடுத்து ஒரு டம்ளரில் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணுற போது அதுவே தானாக கரைஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஹீட் பண்ணக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேகமாக கரையும். ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் கேன் பி டிசால்வ்டு இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், கிவன் டெம்பரேச்சரில் சாலிபிள் ஆகிறது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைக்கிறது. ஸோ தட் இஸ் கால்டு ஏ சாலிபிலிட்டி. அதாவது சாலிபிலிட்டி மீன்ஸ் இன்னொன்று சாலிபிலிட்டினா இப்போ வந்து 36 கிராம் ஆஃப் நம்மளுக்கு வந்து சால்ட் எடுத்துக்கிறோம். அது 100 ml ஆஃப் வாட்டரில் நீ ஸ்டிர் பண்ண அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக என்ன ஆகிடும் அப்படின்னா கரைஞ்சிடும். ஸோ அது வந்து ஒரு சாலிபிலிட்டி. நீ அது 36 கிராமுக்கு மேலே ஒரு 40 கிராம் ஆஃப் சால்ட் வந்து நீ அதில் போடுற அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, கரையாமல் அப்படியே நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே வந்து நம்மள பாட்டமில் வந்து சால்ட் அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, சாலிபிலிட்டி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல முடியாது. ஸோ சாலிபிலிட்டி சப்ஸ்டன்ஸ் எதை சொல்வேன், ஃபுல்லாக வந்து ஸ்டிர் பண்ணி விட்டால் நம்மளுக்கு வந்து கரைஞ்சிட்டு பாட்டமில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காம கிளியர் சொல்யூஷனாக ப்ரிப்பேர் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 36 கிராம் ஆஃப் NaCl எடுத்துக்கிறோம், சோடியம் குளோரைட் தான், dissolved in 100 gram of water. So to form saturated solution. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக மிங்கிள் ஆகி கரைஞ்சிட்டு எதுவுமே நம்மளுக்கு பாட்டமில் சால்ட்டு கிடைக்காம இருக்கிறத நீ என்ன சொல்லலாம் அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா solubility is equal to mass of the solute by mass of the solvent into 100. இது புக்குக்கு பின்னாடி இருக்கிற சம்மெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி போடுவோம். ஸோ சாலிபிலிட்டியோட ஃபார்முலா பார்த்தா மாஸ் ஆஃப் தி சொல்யூட், நம்ம எடுத்துக்கிற சொல்யூட்டோட மாஸ், அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சால்வெண்ட்டோட மாஸ். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம டிவைடில் போட்டு இன்ட்டு 100ஆல் நம்ம சம் போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் சேம் காமன் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கால்சியம் கார்பனேட் நம்ம எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா CaCO3. இது ஒரு டேபிளர் காலத்தில் ஒரு 4-5 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கால்சியம் கார்பனேட் அண்ட் தென் பார்த்தோம்னா NaCl ரெண்டுமே. ஸோ ஃபார்முலா CaCO3 கால்சியம் கார்பனேட்டுக்கு சாலிடு, எஸ்ன்னா சாலிடு. சாலிட்னா நம்மளுக்கு வந்து லிக்விட் வேறு, லிக்விட் கேஸியஸ் சாலிட் தெரியும். ஸோ இது வந்து சாலிட் சப்ஸ்டன்ஸாக நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா NaCl, இதுவும் நம்ம வந்து சாலிடாக எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது சாலிபிலிட்டி கிராம். ஸோ நம்ம இது கால்சியம் கார்பனேட் 0.013 கிராம் எடுத்துட்டு 100 கிராம் ஆஃப் வாட்டரில் சாலிபிள் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அண்ட் தென் 36 கிராம் ஆஃப் NaCl வந்து 36 கிராம் எடுத்துக்கிறோம். அது வந்து 100 கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து நீ என்ன பண்ணுற 36 கிராம் போட்டு நீ ஸ்டிர் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் நீ வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டாபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. ஸோ சாலிபிலிட்டினா என்னென்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. ஸோ அதில் 3 மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட். நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்னா நம்ம எடுத்துக்கிற சொல்யூட்டு அண்ட் அதோட சால்வெண்ட்டு ரெண்டும் இருக்குது இல்லையா. ஸோ அதோட நேச்சர் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறது. ஸோ அண்ட் தென் அதோட டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும், அண்டு லோ இது பண்ணால் வந்துட்டு என்ன ஆகும், நம்ம கரையக்கூடிய தன்மை வந்து என்னாகும் அப்படின்னா லோ ஆகும், ஹை ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். அண்ட் தென் ப்ரெஷர், அதோட ப்ரெஷர் பற்றி சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்டு சால்வெண்ட். ஸோ சொல்யூட்மெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நம்ம எடுத்துக்கிற நம்மளுக்கு கிராம், நம்ம அதாவது சப்ஸ்டன்ஸு, நம்ம வந்து ஒரு சால்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சால்ட்டை வந்து சொல்யூட்டாகவும், சால்வெண்ட்டுன்றது நம்ம கரைக்கக்கூடிய பொருள், சரிங்களா. ஸோ plays an nature of the solute and solvent plays an important role in solubility. ஸோ இந்த சாலிபிலிட்டிக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சொல்யூட்டும் இந்த சால்வெண்ட்டும் இதோட நேச்சரை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ H2O dissolves enormous variety of substance. H2O means நம்மளோட வாட்டர். ஸோ வாட்டர் வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ் கூட என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணாது, சரிங்களா. ஸோ அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் தான் வந்து ஒரு சில சால்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். ஸோ அதுதான் வாட்டர் டிசால்வ்ஸ் எனார்மஸ் வெரைட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 90% ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளோட வாட்டரில் சால்யூபிள் ஆகக்கூடியது தான். ஸோ லைக் டிசால்வ்ஸ் லைக். ஸோ நம்மளோட சால்வெண்ட்டு இப்போ ஒரு சுகர் எடுத்துருக்கோம், ஒரு வாட்டர் எடுத்துருக்கோம், அது மிங்கிள் பண்ணால் அது வந்து கரையக்கூடியது. ஸோ லைக் இனத்தோடு சேருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட நம்ம எடுத்துக்கிற சொல்லிட்டு வந்து இந்த சால்வெண்ட் கூட தான் டிசால்வ் ஆகுன்னு ஒன்று இருக்குது. வேறு சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அது இன்னொரு சால்வெண்ட்குள்ளே மிங்கிள் பண்ணக்குள்ளே அது சால்யூபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுதான் லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படிங்கிற ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு பார்த்தோன்னா common salt is a polar compound and dissolved ready to polar compounds. ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறது, நம்ம போலாருக்கும் சொல்கிறோன்னா நம்மளோட வாட்டர், அது கூட சால்ட் ஆட் பண்ணுறது, நம்மளோட வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த சால்ட்டை தான் சொல்கிறோம், அந்த சால்ட்டு இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து போலார் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதில் வந்து போலார் காம்பவுண்ட் வந்து ரெடியாக வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு நம்மளோட போலார் சால்வெண்ட்டாக இருந்ததுன்னா ரெடியாக டிசால்வ் ஆகிடும். ஸோ லைக் வாட்டர்ஸ். ஸோ அண்ட் தென் ஃபேட். இப்போ வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ நான் போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து நான் போலார் காம்பவுண்ட்ஸ் கூட மட்டும்தான் டிசால்வ் ஆகும். போலார் கூட டிசால்வ் ஆகும். ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் போயிட்டு நான் போலார் காம்பவுண்ட்ஸ் சால்வெண்ட்டாக இருந்தது அப்படின்னா டிசால்வ் ஆகாது. ஸோ அதே மாதிரி நான் போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளோட போலார் காம்பவுண்ட்ஸ் கூட டிசால்வ் ஆகுது. ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபேட் டிசால்வட் இன் ஈத்தர். ஸோ இது ரெண்டுமே என்னது, இதுவும் நான் போலார் காம்பவுண்ட்ஸ். ஃபேட் கொழுப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு நான் போலார் காம்பவுண்ட்ஸ் தான். அதே மாதிரி ஈத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு நான் போலார் காம்பவுண்ட்ஸ். ஸோ நான் போலார் காம்பவுண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்துட்டு கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். பட் இதுவே வந்து போலாரும் நான் போலாரும் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து டிசால்வ் ஆகாது. செகண்ட் பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரில் சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட். ஸோ சாலிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாலிட் இன் லிக்விட் டெம்பரேச்சர் எவ்வளோ வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு பாருங்கள். சாலிட் சொல்யூட், அதாவது நம்மளோட சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடாக இருக்கும் போது இன் லிக்விட் சால்வெண்ட் வந்து லிக்விட் நம்ம எடுத்துக்கிறோம். இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர். ஸோ சால்வெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது டெம்பரேச்சரும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சுகர் டிசால்வ்டு இன் வாட்டர்.
ஸோ நம்மளோட சுகர் வந்து எடுத்துகிட்டு நம்மளோட வாட்டரில் வந்து வார்ம் வாட்டராக இருக்கிறதுல நம்ம டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக டிசால்வ் ஆகிடும். அதே கோல்ட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர். ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள நம்மளோட சால்வெண்ட்டோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும், சாலிபிள் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறது சுகர் டிசால்வ்டு இன் வார்ம் வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்மளோட டெம்பரேச்சர்லேயே எண்டோதெர்மிக் அண்டு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் 2 இருக்குது. ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துக்கிறது. ஹீட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அது எடுத்துக்கும். ஸோ எக்ஸோதெர்மிக் மீன்ஸ் ஹீட்டை வந்து லிப்ரேட் ஆகுறது, வெளியில் அனுப்புறது. ஸோ எக்ஸோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எண்டோதெர்மிக் மீன்ஸ் அப்சர்வேஷன் ஆஃப் ஹீட்டு, எக்ஸோதெர்மிக் வந்து ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸில் சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட டெம்பரேச்சரும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இதில் எண்டோதெர்மிக் ஹீட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கும் போது. அடுத்தது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். நம்மளோட எக்ஸோதெர்மிக் என்னது ஹீட்டை வந்து வெளியில் விடும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹீட்டான சப்ஸ்டன்ஸ் எடுத்து ஒரு வாட்டரில் போட்டோன்னா ஆல்ரெடி அது வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம அதை ஹீட் பண்ணும்போது சாலிபிலிட்டி வந்து என்னாகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். வித் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் வந்து என்னாகும்னா ஹை ஆகிட்டே போகும். ஸோ இதை எண்டோதெர்மிக் அண்டு எக்ஸோதெர்மிக் இன்னும் ப்ரீஃபாக படிப்பீங்க. ஸோ நம்மளோட இதுக்கு இது போதும், எண்டோதெர்மிக்னா என்ன, எக்ஸோதெர்மிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது கேஸ் இன் லிக்விட். ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விடும் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விடில் நம்ம சாலிபிள் பண்ணுறதை பற்றி இருக்குது. ஸோ கேஸியஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கேஸியஸ் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, கேஸ் வந்து அதில் நிறையவே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் கேஸஸ் இன் லிக்விட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து லிக்விடு கேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து புக்கில் இந்த மாதிரி கொக்கோகோலா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் போது ஸோ ஆல்ரெடி அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக டைட் பொசிஷனாக வச்சுப்பாங்க. நம்ம வேகமாக ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக லிப்ரேட் ஆகும். ஸோ அதில் இருக்கிற கேஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வரும். ஸோ அதோட பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்ட்டிகல்ஸ் இங்கே வந்து ஃபுல்லாக நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கே ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. நம்ம ப்ரெஷர் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இதில் லிக்விட் ஸ்டேட்டில் வந்து ப்ரெஷர் கொடுக்க அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று என்ன மிங்கிளாக இருக்கும். ஸோ சடனாக ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வெளியில் வரும். ஸோ அதுதான் கேஸ் இன் லிக்விட் பார்ட்ஸில் அது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து நிறைய ஐஸ் கட்டி மலைங்க அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் நம்மளோட வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஓஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கூலாக இருக்கிற பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா அதில் அனிமல்ஸ்லாம் கீழே வந்து இருக்கும். ஸோ ஃபிஷ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். மேலே பனிக்கட்டியாக இருக்கும், கீழே வந்து வாட்டரில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, ஆக்சிஜன் வந்து ஃபுல்லாகவே அதில் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த அனிமல்ஸ்லாம் வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ எப்படி அதில் இருக்குது, வாட்டரில் ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நம்மளோட கூல் பொசிஷனில் அதில் வந்து ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் நீ வந்து ஹீட்டு ஃபுல்லாக இது பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ப்ராசஸில் வந்து கேஸஸ் இன் லிக்விடில் நம்மளோட அந்த ஐஸ் கட்டி அந்த மலையில் கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனிமல்ஸ்லாம் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆக்சிஜன் வந்து நிறைய கூல் பொசிஷனில் ப்ரெசண்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ டெம்பரேச்சர்ஸில் பார்த்தது சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட் அண்ட் தென் கேஸஸ் இன் லிக்விடு. ஸோ கேஸஸ் இன் லிக்விடில் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னது ப்ரெஷர். ஸோ கேஸஸ் இன் லிக்விடுக்கு நம்ம வந்து இப்போ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுடுதண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது பபிள்ஸாக நம்மளுக்கு வந்து மேலே வரும். ஸோ நம்மளோட வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா லிப்ரேட் ஆகும். ஸோ அதான் வந்து கேஸஸ் இன் லிக்விடு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா கோல்ட் ரீஜியன் அந்த இல்லை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு உயிரோடு இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து கேஸ் இன் லிக்விடுக்கு. ஸோ ப்ரெஷருக்கு அந்த பாட்டிலில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நம்மளோட
பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, பேக்டு பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது வெளியில் வர்றது. ஸோ அது எல்லாமே ப்ரெஷருக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பார்த்தது நம்ம 3 மெயின் ஃபேக்டர்ஸில் நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்த்தது டெம்பரேச்சர்ஸ் அண்டு ப்ரெஷர். நெக்ஸ்ட் டாபிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் மேக் பண்ணக்குள்ளே நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்மளோட சொல்யூட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்யூட் ஆட் பண்ணுறதை பொறுத்து அது கான்சன்ட்ரேஷனாக இருக்கா இல்லை டைலூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன், அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட். நம்ம எடுத்துக்கிற அமௌண்ட், நம்ம எவ்வளோ சால்ட் வந்து எடுத்துக்கிறோமோ அது வந்து அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் நம்ம எடுத்துக்கிறது. ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து இது புரியணும்னா இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஸோ எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட், இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ்லேயும் சொல்லலாம், வால்யூம்லேயும் சொல்லலாம். ஸோ நம்ம மாஸையும் நம்ம வெயிட் போட்டு W/W நம்ம வெயிட்லேயும் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம், வால்யூம்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ 2 டைப்ஸில் நம்ம வந்து சொல்லலாம். எக்ஸ்பிரஸ்ட் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மெத்தட்ஸில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் அண்ட் தென் பர்சன்டேஜ் ஆஃப் வால்யூம். ஸோ அண்ட் தென் மாஸ் பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா அடுத்த டாபிக். ஸோ மாஸ் பர்சன்டேஜில் நம்ம டெஃபினேஷன் பண்ணணும்னா மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் ப்ரெசன்ட் இன் தி சால்வெண்ட். ஸோ நம்ம மாஸில் நம்ம எடுத்துக்கிறோம், அதோட வெயிட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பர்சன்டேஜில் சொல்யூட் வந்து எவ்வளோ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இன் எ சால்வெண்ட்டில். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 5% ஆஃப் சுகர் எடுத்திருக்கோம். நம்மளோட சுகர் வந்து பை மாஸில் பர்சன்டேஜில் மீன் அப்படின்னா 5 கிராம்னு அர்த்தம். ஸோ 5% ஆஃப் சுகர் மாஸில் நம்ம சொல்லணும்னா 5 கிராம் ஆஃப் சுகர் இன் 95 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ ரெண்டையும் நம்ம மிங்கிள் பண்ணி நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா அதோட சொல்யூஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ 5 கிராம் ஆஃப் சுகர் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு டம்ளரில் நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் 5 கிராம் ஆஃப் சுகர் அண்ட் தென் இதில் வந்து ஆல்ரெடி 95 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 95. ஸோ ரெண்டையும் நம்ம வந்துட்டு நம்ம மிங்கிள் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம மாஸ் பர்சன்டேஜில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மாஸ் பர்சன்டேஜ் மீன்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தான் உங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்து இது வந்து புரியும். 5 கிராம் ஆஃப் சுகர் இன் 95 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ எதுவாக மேக் பண்ணுவோம், 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு மேக் ஆகுறது. ஸோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் சொல்யூட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.